எல்லாருக்கும் வணக்கம். இந்த செஷனோட மெயின் பர்பஸ் இப்போ சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்ல பாஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட், அதுக்கப்புறமா அதே சேம் கான்ஃபிடன்ஸோட அவங்க இன்டர்மீடியேட் எடுத்துட்டு போறதுல நிறைய சிரமப்படுறாங்க. ஃபவுண்டேஷன்ல நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒருத்தவங்களால இன்டர்மீடியேட்ல பெரிய அளவுல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியறது இல்லை. என்ன இதுக்கெல்லாம் ரீசன் அப்படின்றது தான் இன்னைக்கு செஷன்ல நம்ம ஒரு சின்ன டிஸ்கஷனா எடுத்துட்டு போறோம். எப்படி நம்மளோட சிஎம்ஏ இன்டர்மீடியேட் ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நம்ம கம்ப்ளீட் பண்றது, இந்த ட்ரிக்ஸ் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளால இந்த நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் அப்படின்றத கொடுக்க முடியும், நம்மளோட ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல இன்டர்மீடியேட் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்கு இந்த இன்டர்மீடியேட் ப்ரோக்ராம் பத்தி நம்ம ஒரு நல்ல தெளிவு நமக்கு இருக்க வேண்டியது அவசியமாகுது. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ஈவெண்ட் நம்ம இப்போ ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஈவெண்ட்ல நம்மளோட ஸ்டூடெண்ட் இப்போ காஸ்ட் அக்கௌண்டண்டா இருக்கக்கூடிய சிஎம்ஏ அக்ஷயா விஜி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு ஷேர் பண்றதுக்கு, நமக்கு கைட் பண்றதுக்கு நம்ம கூட இன்னைக்கு வந்திருக்காங்க. அக்ஷயா இப்போ வேதாந்தால காஸ்ட் அக்கௌண்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய அளவுல நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கும், அவங்களோட கைடன்ஸ் நமக்கு பெரிய அளவுல சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்றது பெரிய நம்பிக்கை. அவங்களோட ஸ்பீச்சுக்கு முன்னாடி சிஎம்ஏ அக்ஷயாவை பத்தி நான் சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். அக்ஷயா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஜேர்னி இப்போ வேதாந்தா லிமிடெட்ல ஒரு பெரிய ஒரு பொசிஷன்ல இன்னைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் 2021. ஜூன் 2021ல கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அளவுல 4th ரேங்க் எடுக்கிறாங்க. சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸ் அவங்களோட காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே அந்த காலேஜ் ஸ்டடீஸ் கூடவே கூட எடுத்துட்டு வராங்க. அடுத்து அந்த டயத்துல கோவிட் வந்ததுனால டிசம்பர்ல எக்ஸாம்ஸ் எல்லாமே தள்ளி போயிட்டு இருந்தது, சரியான ஷெடியூல் ஆகல. ஸோ எக்ஸாம் எக்ஸாக்ட் 1 இயர்க்கு அப்புறமா குரூப் 1 ஜூன் 2022ல குரூப் 1 எக்ஸாம் கம்ப்ளீட் பண்றாங்க. அதுக்கப்புறமா டிசம்பர் 2022 குரூப் 2 கம்ப்ளீட் பண்றாங்க. அவங்க எல்லாமே அவங்களோட ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல அவங்களோட இன்டர்மீடியட் ப்ரோக்ராம்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கப்புறமா அவங்களோட ஆர்டிகல்ஷிப் 15 months ஆர்டிகல்ஷிப் அப்படின்றத தொடங்குறாங்க. இந்த ஆர்டிகல்ஸ் நடக்கக்கூடிய டைம்ல கோயம்புத்தூர்ல, பொள்ளாச்சி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய காலேஜஸ்ல சீஃப் கெஸ்டா அவங்க வராங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு சிஏ சிஎம்ஏ பத்தின நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் அவங்க கண்டக்ட் பண்றாங்க. 15 months ஆர்டிகல்ஷிப் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா அவங்களோட சிஎம்ஏ ஃபைனல் அப்படின்ற எக்ஸாம்ஸ். ஸோ சிஎம்ஏ ஃபைனல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் குரூப் 3 அண்ட் குரூப் 4 இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம்ஸ் அவங்க கம்ப்ளீட் பண்றாங்க. ஸோ சிஎம்ஏ ஃபைனல் ஜூன் 2025ல சக்சஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு காஸ்ட் அக்கௌண்டண்டா ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல ஒரு கிரீன் இங்க்ல சைன் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்டட் ஆஃபீஸர் ரேங்கிங்க்கு ஜூன் 2025ல அவங்க குவாலிஃபை ஆகிறாங்க. குவாலிஃபை ஆயிட்டு வித்தின் 20 daysல அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்குது வேதாந்தால. ஸோ ரொம்ப ஒரு பெரிய மரியாதை, ரொம்ப பெரிய ஒரு பொசிஷன் அவங்களுக்கு கிடைக்குது. அவங்க அந்த ஃபங்க்ஷன்ல ஒரு சக்சஸ் மீட் ஃபங்க்ஷன் அவங்களுக்கு கண்டக்ட் பண்ணோம். ரொம்ப சந்தோஷத்துல அகாடமி முழுக்க அன்னைக்கு ஆனந்த கண்ணீரால் நிரம்பிய நாள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷத்துல சிரிச்சதும் அவங்க இங்கிருந்து கிளம்புறாங்க. நம்ம அகாடமியில இருந்து அவங்க குவாலிஃபை ஆயிட்டு அவங்க இப்போ வேதாந்தாக்கு ஜாயின் பண்ண போறாங்க. ஒரு 3 to 4 years அகாடமியிலேயே டிராவல் பண்ணவங்க அகாடமி விட்டு அன்னைக்கு வெளியில போறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு இழப்பாகவும் இருந்தது. அவங்க ஒரு பெரிய உயரத்தை நோக்கி போறாங்க அப்படின்றதுனால அந்த நாளை நாங்க சந்தோஷமான ஒரு நாளா செலிப்ரேட் பண்ணோம். அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு பெருமை சேர்த்த ஒரு நாளா அது இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு நாள்ல நம்ம கூட அக்ஷயா இப்போ வந்திருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றதுக்கு நம்ம கூட போயிருக்காங்க. அவங்களோட ஐடியாஸ், அவங்க கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ் உங்களுக்கு நிச்சயமா உங்களோட இன்டர்மீடியட் ஜேர்னிக்கு பெரிய அளவில் சப்போர்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வெல்கம் அக்ஷயாமா. குட் மார்னிங் டு ஒன் ஆல். குட் மார்னிங் சார். இந்த ஸ்லைட்ஸ்லாம் பார்த்துட்டு எனக்கு திருப்பி சிஎம்ஏ ஜேர்னி நம்ம அகாடமி ஃபுல்லா ரீலிவ் பண்ண மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். குட் மார்னிங் டு ஒன் அண்ட் ஆல் அகெயின். ஸோ என் பேர் அக்ஷயா. நான் சிஎம்ஏ கம்ப்ளீட் பண்ணி மாஸ்டர்ஸ் ப்ரொஃபஷனல் அகாடமியில் ஸ்டூடெண்டாக இருந்தேன். இப்போ நான் வேதாந்தால பிளேஸ் ஆயிருக்கேன். பிஃபோர் தட், my heartiest congratulations to each and every one of the student who cleared your foundation exam. Without your consistency, without your hard work, without your effort, நீங்க கண்டிப்பா உங்க ஃபவுண்டேஷனை கிளியர் பண்ணிருக்க முடியாது. So my heartiest congratulations to one and all here. So after this foundation, நான் ஃபவுண்டேஷன் முடிச்சிட்டு நான் என்ன ஸ்டேட்ல இருந்தேனோ I can feel now each and every one of you. ஸோ நான் கரெக்டா எனக்கு ரிசல்ட் வருது. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் சார் கால் பண்ணி சொல்றாரு தட்
கிளியர் பண்ணிட்டீங்க, டிஸ்ட்ரிக்ட் 4 வாங்கிருக்கீங்க இப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ ஈவன் அட் த டைம் ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் தாட் வந்து இன் எவ்ரிபடிஸ் மைண்ட் வி வில் ஹேவ். ஓகே வாட் இஸ் நெக்ஸ்ட், வாட் ஆர் வி கோயிங் டு டூ நெக்ஸ்ட். இன்டர்மீடியட்ல 2 குரூப்ஸ் இருக்கு. ஸோ ஹவ் ஆர் வி கோயிங் டு கிளியர் தட், என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஆர் அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி வந்து எவ்ரிபடி வில் பி ஹேவிங் அன் ஐடியா ஓகே வாட் டு டூ. ஸோ இன்டர்மீடியட் பொறுத்த வரைக்கும் 2 குரூப்ஸ் இருக்கு, ரைட்? ஸோ குரூப் 1 அண்ட் குரூப் 2. குரூப் 1ல 4 பேப்பர்ஸ், குரூப் 2ல 4 பேப்பர்ஸ். இப்போ இந்த 2 குரூப் வந்து இந்த ஆர்டர்ல தான் முடிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் இருக்காது. ஸோ யூ கேன் எய்தர் கோ ஃபார் குரூப் 2 ஃபர்ஸ்ட் அண்ட் ஆர் குரூப் 1 ஃபர்ஸ்ட், விச் எவர் இஸ் அப்ளிகபிள் ஃபார் யூ. இங்க நிறைய பேர் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், நிறைய பேர் வந்து ஃபுல் டைம் சிஎம்ஏவா இருக்கலாம். ஸோ எனிதிங் அட் ஆல், ஏதாச்சும் ப்ரிப்பரேஷன்ல ஆல்ரெடி நீங்க வந்து இப்போ டிராவல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ இந்த 2 குரூப்புக்கு எடுக்கிறதுக்கு எந்த ஐடியா இருக்கலாம் அப்படின்னா, ஐ வுட் ப்ரிஃபர் குரூப் 2 இஸ் மச் மோர் ஈஸியர் ஆர் மச் மோர் பாஸ் பர்சன்டேஜ் வைஸா இருக்கட்டும், சிலபஸ் கவரேஜா இருக்கட்டும். குரூப் 2 வில் பி மச் மோர் good option to take first and then travel with group 1. Plus ஃபவுண்டேஷனுக்கு நீங்க ஒரு 100% எஃபர்ட் போட்டிருப்பீங்க எல்லாரும். ஸோ அஃப்கோர்ஸ் ஒன்லி வென் யூ புட் எஃபர்ட் யூ ஆர் ஏபிள் டு பாஸ் யுவர் ஃபவுண்டேஷன். ஸோ இன் 2 times நீங்க இன்டர்மீடியட்க்கு போட்டாதான் யூ வில் பி ஏபிள் டு கெட் யுவர் ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்ஸ். ஸோ வென் யூர் இப்போ நீங்க எல்லாருமே வந்து யூ நோ த மெத்தட் ஆஃப் ஸ்டடி, சிஎம்ஏனா என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். தெரிஞ்சோ தெரியாமலையோ யூ கேம் இன் டு தி சிலபஸ். சம்படி யூ மைட் ஹேவ் வாலண்டர்லி கம் இன் டு தி சிஎம்ஏ சிலபஸ், இல்லைன்னா யாராச்சும் சொல்லி வந்திருப்பீங்க, இல்லைன்னா காலேஜ் மூலியமா வந்திருப்பீங்க. ஸோ எனி one formula you might have joined CMA without any idea initially maybe, but you are traveling in the very right path, very good path, very bright path for your future. So நீங்க CMA குள்ள வந்துட்டீங்க அப்படிங்கறதே வந்து ஒரு it is a knowingly or unknowingly you have did a very good fruitful job for yourself. Because when you catch on hold of your CMA, அப்ப நீங்க வந்து உங்களோட லைஃப்ல அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கட்டும், நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கா இருக்கட்டும், this is a good path for you. So you have chosen the good path, you have cleared your foundation. Similarly அதே ட்ராக்ல ஃபாலோ அப் பண்ணணும். ஸோ இன்டர்மீடியட்டுக்கு பார்க்கும்போது எவ்ரிடே கன்சிஸ்டன்சி இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ நான் வந்து இப்போ கிளாஸஸ் எடுக்கிறாங்க, ஒரு நாளைக்கு கிளாஸஸ் வந்து ஏதாச்சும் ஒரு கிளாஸஸ் நான் பாக்குறேன் அப்படின்னா அன்னைக்கே நான் படிச்சிருவேன், ஆர் அட்லீஸ்ட் ஐ வில் ட்ரை டு டூ. ஸோ பிகாஸ் இந்த ஒரு டைலாக் எல்லாருமே வந்து சொல்லியிருப்பாங்க, அன்னைக்கு எடுக்கிறத அந்தந்த நாளே நீங்க படிச்சு முடிச்சிடணும் அப்படின்ட்டு. ஃப்ரம் த ஸ்கூல் டேஸ் we would have heard this dialogue, but you have to implement when it comes to your CMA, especially your CMA intermediate. ஸோ அன்னைக்கு என்ன கிளாஸ்லாம் எடுக்கிறாங்க, ஆர் அன்னைக்கு நீங்க ஏதாச்சும் படிக்கிறீங்க அப்படின்னா திருப்பி ரிவிஷன் பண்ணணும், ரீவிசிட் பண்ணணும். ரிவிஷன் இஸ் ரீவிஷன். ஸோ யூ ஹேவ் டு அகெயின் see what you have read or what you have gone through. அந்த எல்லா நாளும் படிச்சதை நைட் ஒரு ஜஸ்ட் 5 minutes 10 minutes ரிவிஷன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி கீப் அப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, இட் இஸ் ஈஸி டு கிராக் யுவர் CMA இன்டர்மீடியட். ஸோ குரூப் 1 குரூப் 2 பத்தி நான் சொல்றேன் அப்படின்னா வந்து இனிஷியலி வென் யூ ஸ்டெப் இன் டு த இன்டர்மீடியட், நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் இங்க காலேஜ் போயிட்டு இருக்கலாம், ஆர் நிறைய பேருக்கு வந்து யூ மைட் ஹேவ் ஆல்ரெடி பி டிராவலிங் இன் சம் அதர் ஒன் ஆர் தி அதர் திங்ஸ் ஆக்குபைட் பண்ணிருப்பீங்க. ஸோ குரூப் 2 உங்களுக்கு இன்னொரு கிளாரிட்டி தரும், ஒரு பேஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ எப்பவுமே ஒரு பேஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தா தான் நம்ம வந்து அட்வான்ஸ் லெவல் போக முடியும். ஸோ அந்த பேஸ் லெவலா வந்து நமக்கு குரூப் 2 பார்க்கலாம். ஸோ ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் பில்டப் பண்றதுக்கு குரூப் 2 ரொம்பவே ஹெல்ப்பா இருக்கும். பிளஸ் you will get more confidence within yourself when you do your group 2 and then அது clear பண்ண முடிச்சிட்டு next group 1 போகும்போது you will have a much more stronger base to understand the subject. கடைசியா நமக்கு என்ன வேணும்னா அந்த சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாஸ் பண்ணணும். that is all it matters. ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வந்து யூ ஹேவ் டு பில்ட் யுவர் ஸ்ட்ராங் பேஸ். அப்போ இந்த ஸ்ட்ராங் பேஸ் வந்து நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க சப்ஜெக்டை உள்வாங்கி அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இட் வில் ஹெல்ப் யூ டு கிளியர் யுவர் இன்டர்மீடியட் எக்ஸாம்ஸ். So one thing is your consistency, one thing is your hard work, and I believe that எல்லாருக்குமே அந்த ஹார்ட் ஒர்க் வந்து உங்களுக்குள்ள கண்டிப்பா இருக்கு. பிகாஸ் நீங்க CMA சூஸ் பண்ணிருக்கீங்க, ஒரு கோல் வந்து நீங்க you are being futuristic that I have to achieve something, ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும், ஃபவுண்டேஷன் முடிச்சிருக்கீங்க. So you all did a very good hard work. Keep up the hard work, continue the consistency, plus dedication ரொம்ப முக்கியம். இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க அப்படின்னு இல்லாம செல்ஃப் மோட்டிவேஷன் வரணும். So there are two things. ஒன்னு வந்து you get motivated by others and then you get motivated by yourself. So I believe that all of you have a very good self motivation within yourself. Keep up that spirit, don't put up the fire. அப்படியே வந்து ஒரு grip பிடிச்சிட்டு ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. Follow your passion. This life will give you a very good fruitful result to you all. So from my side, from my experience, when I was stepping into intermediate, even I was having a little fear. So என்ன நடக்கும்,
என்ன பண்ண போறோம், எக்ஸாம் படிச்சுட்டோம், இப்ப எக்ஸாம் வந்து எப்படி கொடுக்க போறோம், எக்ஸாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ரிசல்ட் என்னவா இருக்கும். ஸோ இந்த தாட் வந்து எல்லாத்தோட மைண்ட்லயும் இருக்கும். ஸோ while preparing for intermediates I was also like okay இந்த சப்ஜெக்ட் நான் வந்து இப்போ I will schedule it myself. இந்த சப்ஜெக்ட் இப்பக்குள்ள படிச்சிடலாம், இந்த இது வந்து இந்த குரூப் இதுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் ஐ கேவ் மை ஃபர்ஸ்ட் குரூப் இமீடியட்லி ஐ ஹேட் அ தாட் லைக் ஓகே நான் வந்து என்னோட ரிசல்ட் என்னவா இருக்குங்கிறது வந்து எனக்கும் என் மைண்ட்ல இருந்துச்சு. பட் யூ ஷுட் நாட் ஸ்டாப் அட் தட் ஸ்டேஜ். நான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ஸ் கொடுத்துட்டேன், 4 பேப்பர்ஸ் கம்ப்ளீட் பண்ண, எக்ஸாம் முடிச்சுட்டு இமீடியட்லி வித்தின் நெக்ஸ்ட் 2 to 3 days என்னோட நெக்ஸ்ட் குரூப்கான ப்ரிப்பரேஷன் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் ஐ வாஸ் இன்சைட், எனக்கு ஒரு ஃபியர் இருந்துச்சு, நான் கொடுத்த குரூப்போட ரிசல்ட் என்னவா இருக்கும், பாஸா ஃபெயிலா, இதெல்லாமே என் மைண்ட்லி ஓடிட்டு இருந்துச்சு. பட் ரிசல்ட் வரக்கு 2 months ஆகும் கரெக்டா. அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு 1.5 to 2 monthsக்குள்ள யூ வில் கெட் யுவர் ரிசல்ட். அப்ப இந்த 2 months என்ன பண்ணுவீங்க? யூ ஷுட் நாட் வேஸ்ட் இட். ஸோ இமிடியட்லி ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் குரூப். அதுலதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டக் ஆவாங்க. ஐ ஹவ் சீன் a lot of examples. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திருக்கேன், ஒரு குரூப் முடிச்சுட்டு they will be half minded. So that is applicable for everybody. But யார் அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து இன்னொரு குரூப் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்களோ they will go way more forward than the people who are stuck at that stage. So ஒரு குரூப் முடிச்சோனையும் immediately start preparing for a next group. இந்த 2 monthsல you can cover 50% of your next groups. குரூப் 1 50% கவர் பண்ணிடலாம். அப்ப ரிசல்ட்டுக்கு ஏத்த மாதிரி we will plan accordingly. கரெக்டா? So don't waste your time, don't get stuck at any point, don't compare yourself with other people so that அது வந்து உங்களுக்கு டிமோட்டிவேட் ஆயிரும். ஸோ டோன்ட் கம்பேர், அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க நல்லா பண்ணியிருக்காங்கன்ட்டு, அவங்க ப்ரிப்பேர் பண்றதெல்லாம் நான் பார்த்தேன், நான் வந்து அதை விட கம்மியா ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்லாம் வந்து you should not think. Each one have your own way of preparation, correct? So you have to believe in yourself. That is the first. நான் வந்து ஓகே நான் இப்படிதான் என்னோட லைன் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொருத்தரோட லைன் ஆஃப் ப்ரிப்பரேஷன் வேற மாதிரி இருக்கும். நான் வந்து எல்லாத்தோட ப்ரிப்பரேஷன் ஸ்டைலையும் அக்செப்ட் பண்றேன், அவங்க ஸ்டைல் நான் வந்து எடுத்துக்கணும்னு நினைச்சேன்னா ஐ கேன் நாட் கம்ப்ளீட் மை போர்ஷன். யூ வில் ஹேவ் யுவர் ஓன் ஸ்டைல், கோ இன் தட் ஸ்டைல், கம்ப்ளீட் த போர்ஷன். தைரியமா எக்ஸாம்ஸ் கொடுங்க, டோன்ட் திங்க் ஆஃப் எனி திங். ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், கொடுத்தாதான், ட்ரை பண்ணாதான் பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு தெரியும். ஸோ டோன்ட் ஃபியர் டு ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகுது வேற, பட் வித்வுட் ட்ரைங் ஜஸ்ட் மைண்டுக்குள்ளேயே ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறது வேற. ஸோ கிவ் யுவர் எக்ஸாம்ஸ். Immediately when you give your exam, start preparing for your next group. அப்படியே வந்து அலைன் பண்ணி போயிட்டே இருந்தா you will just keep on going, nobody can stop you. So these were all, இதெல்லாம் தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், இதெல்லாம் தான் நான் வந்து maybe the thought that I had while preparing intermediate. So I hope every one of you will clear intermediate exams with flying colors. கான்செப்சுவலா சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இதுல வந்து see there is only one result, you either pass or you again try to pass. There is no concept of failure. You pass your exams, otherwise you are in the process of trying and then trying to pass your exams. இது ரெண்டு தான் வந்து இருக்கே தவிர there is no concept of failure. Because நீங்க CMA-ல பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஃபியூச்சர் தான். Because I have my own friends who ஃபைனல்ல வந்து மேபி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இல்லாட்டியும் செகண்ட் அட்டெம்ப்ட் தேர்ட் அட்டெம்ப்ட் கொடுத்து இப்ப நல்ல பொசிஷன்ல இருக்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க. ஸோ ஐ கேன் ஈவன் ஷோ யூ தோஸ் பீப்புள். ஸோ இட் இஸ் நாட் ஒன்லி அபவுட் கெட்டிங் அ ரேங்க், இட் இஸ் நாட் ஒன்லி அபவுட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்றது மட்டும் கிடையாது, பாஸ் பண்றதா மேட்டர். ஸோ ரேங்கோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டோ ஐயோ செகண்ட் அட்டெம்ப்ட் தேர்ட் அட்டெம்ப்ட் போயிடுச்சு, நான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்? நோ, தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ கேவ் லாட் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் அண்ட் ஹூ ஆர் இன் அ வெரி குட் பொசிஷன். ஸோ யுவர் ஒன்லி மோட்டிவ் இஸ் டு கிளியர் யுவர் எக்ஸாம்ஸ் and then get this 3 letters CMA in front of your name. Just imagine getting these. உங்க பேருக்கு முன்னாடி CMA ன்னு போட்டு நீங்களே சொல்லி பாருங்க. So it will feel so great for you all. And then when somebody is asking you, they'll be like, when somebody comes and asks your parents, it'll be like அவங்க வந்து அது வந்து ஆடிட்டரோட பேரண்ட்ஸ். ஸோ உங்களை வச்சு உங்க பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க அது அவங்க ஆடிட்டரோட அம்மா அப்பா அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு ஒரு நல்லா இருக்கும். ஸோ that will be the that is what you have to vision yourself. உங்களோட இமேஜினேஷன் எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா, வாட் நான் CMA ஆனதுக்கு அப்புறம் என்னவா இருக்க போறேன். All these things, when you keep on repeating yourself, then surely you will get the confidence, the motivation for you to crack this exam. All the very best. Keep going. Again, my heart is congratulations for clearing your foundation and taking a step forward to start your intermediate. Keep up the same fire. இப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. நிஜமா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஷியாமா. என்ன ரீசன்னால இந்த இன்டர்மீடியேட் ரிசல்ட்ஸ்ல ஃபெயிலியர் வருது
அப்படின்றத எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுன்றதுதான் மெயின் மோட்டோ. அக்ஷயா அந்த விஷயத்த தெரியப்படுத்தி இருந்தாங்க. அது ஒரு சின்ன ப்ரூஃபோட நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. குரூப் 1 பொறுத்த வரைக்கும் இது எப்ப நடந்த எக்ஸாம்னு பாருங்க, ஜூன் 2025. ஜூன் 2025ல நடந்த இந்த எக்ஸாம்ல மொத்தமா ஆல் இந்தியா ஃபுல்லா எக்ஸாம்ஸ்க்கு வந்திருந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா 26,974 மெம்பர்ஸ். இதுல பாஸ் பண்ணிருக்கவங்க 2864. அதாவது எக்ஸாம் எழுதினவங்கல்ல குரூப் 1ல 10% ரிசல்ட் 110 பேர் தான் இங்க பாஸ் பண்ணிருக்காங்க. குரூப் 2 பாருங்க 15,333 ஸ்டூடெண்ட்ஸ். இதுல எக்ஸாம்ஸ் எழுதி பாஸ் பண்ணவங்க பாத்தீங்க அப்படின்னா 4,664 மெம்பர்ஸ். ஸோ டோட்டலா 30.42% இங்கே பாஸ் பர்சன்டேஜ் இருக்கு. இது இந்த ஒரு தடவை மட்டுமா அப்படின்னா நிச்சயமா இல்ல. அடுத்த வேற சில இதையும் நம்ம பார்க்கலாம். இது டிசம்பர் 2024 ஓடது. ஸோ டிசம்பர் 2024 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா குரூப் 1ல பாஸ் பண்ணவங்க 16%, குரூப் 2ல 28.69%. அதுக்கு முன்னாடி நடந்த ஜூன் 2024ல குரூப் 1ல பாஸ் பண்ணவங்க 11.06%, குரூப் 2ல 28.87%. ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு எக்ஸாம் பேஸ் பண்ணி நம்ம சொல்லல. இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா எக்ஸாம்ஸோட ஹிஸ்டரியும் எடுத்து பார்த்தோம்னா எந்த குரூப் அவங்க சூஸ் பண்றாங்கன்றத பொறுத்து இங்க ரிசல்ட்ஸ் அப்படின்றது மாறி இருக்கு. அப்போ நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா குரூப் 1 அப்படின்றது ஸோ 1ன்றது ஃபர்ஸ்ட், 2ன்றது செகண்ட். அப்போ முதல்ல எடுத்த உடனே குரூப் 1 முடிச்சிடணும், அதுக்கப்புறமா நம்ம குரூப் 2 படிக்கணும்னு நினைச்சுக்கிறோம். உண்மை அது இல்லை. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை சிஎம்ஏ இன்ஸ்டியூட் பொறுத்த வரைக்கும் அவங்க குரூப் 1 தான் முதல்ல படிக்கணும், குரூப் 2 தான் முதல்ல படிக்கணும்னு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் அவங்க வைக்கல. எனி குரூப் அப்படின்றதுதான் அவங்க கொடுக்கக்கூடிய டூலா இருக்கு. ஏதாவது ஒரு குரூப் அவங்க பாஸ் பண்ணிடணும் அப்படின்றதுதான். இந்த குரூப் செலெக்ஷன் பண்றதுல இந்த ரிசல்ட்ல டிஃபரெண்ட் வரதுக்கு உண்டான ரீசன் அப்படின்றது இது வந்து நம்மளோட வெப்சைட்ல இருந்து சிஎம்ஏ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கிரீன்ஷாட் இங்க பாக்குறீங்க. இதுல குரூப் 1 பாருங்க. குரூப் 1ல டோட்டலா 4 சப்ஜெக்ட். பேப்பர் 7 மட்டும் செக்ஷன் ஏ செக்ஷன் செக்ஷன் பின்னு சொல்லிட்டு 2 புக் இருக்கு. 4 சப்ஜெக்ட் 4 புக் இருக்கு. குரூப் 2ல 4 சப்ஜெக்ட் 5 புக் இருக்கும் குரூப் 1ல. அப்ப குரூப் 2 கம்பேர் பண்ணும்போது குரூப் 1ல மோர் தென் 500 to 600 பேஜஸ் அதிகம். நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேதியில இருந்து அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு உண்டான டேட் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 months தான் டைம் இருக்கும். இந்த 5 months டியூரேஷன்ல இந்த 5 புக்கையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடியறது இல்ல. இதுதான் ரிசல்ட் வராம இருக்கிறதுக்கு உண்டான முக்கியமான ரீசன். அப்போ இந்த ஃபவுண்டேஷன் முடிச்சு அடுத்த ஜூன்ல நீங்க எக்ஸாம் எழுத போறோம் அப்படின்ற போது நம்ம எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஷார்ட் டேர்ம்ல 2ல எது ஈஸியா இருக்கோ அதை நான் கம்ப்ளீட் பண்ணணும். எப்பவுமே குரூப் 2 வந்து உங்களுக்கு சிலபஸ் வைஸ் போர்ஷன் கம்ப்ளீட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ குரூப் 2ல 4 புக் தான் இருக்கும். ஒரு 600 பேஜஸ் வரைக்கும் நமக்கு கம்மியா இருக்கும் குரூப் 1 கம்பேர் பண்ணும்போது. இங்க இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் குரூப் 1க்கு சப்போர்ட் பண்ணும். உதாரணமா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு 60% அப்படியே உங்களுக்கு காஸ்ட் அக்கௌண்ட்லயும் வரும். இதுல இருக்கக்கூடிய சேம் போர்ஷன்ஸ் இங்கேயும் கவர் ஆகும். அப்ப என்ன ஆகும், நீங்க குரூப் 2 முடிச்சுட்டு குரூப் 1 வரும்போது குரூப் 2ல இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் குரூப் 1ல இருக்கக்கூடிய காஸ்ட் அக்கௌண்டிங்க்கு பெரிய சப்போர்ட் பண்ணிடும். அப்ப இங்க இருக்கக்கூடிய சிலபஸ் இன்னும் கொஞ்சம் ஈஸி ஆயிடும். இதுதான் ரீசன் நீங்க வந்து கரெக்டான குரூப்பை செலக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு. ஸோ கரெக்டான குரூப்பை செலக்ட் பண்ணுங்க. கரெக்டான வேலை நீங்க டிராவல் பண்ணும்போது எக்ஸாக்டா உங்களால 2 years 6 monthsக்குள்ள ரொம்ப அழகா இந்த சிஎம்ஏ ப்ரோக்ராம்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு அடுத்து ஒரு ஆர்டிகல்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஃபைனல் எக்ஸாம்ஸ் இருக்கு. ஸோ ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் முடிச்சாச்சு. ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ்ல பொதுவாகவே பாத்தீங்கன்னா 80 to 85% ரிசல்ட் இந்தியா ஃபுல்லா கொடுத்துருவாங்க. 100 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்கன்னா அதுல 80 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணிடுவாங்க. ஒரு 20-15% தான் ஃபெயிலியர்ஸ் யூஸ்வலாவே இருக்கும். ஆனா இன்டர்மீடியட்ல அந்த மாதிரி இருக்காது. ஃபவுண்டேஷனை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான எஃபர்ட் நீங்க போடுற மாதிரி இருக்கும். எப்பவுமே படிக்கும்போது ஆசைப்பட்டு படிக்கிறதுக்கும் கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க ஆசைப்பட்டு படிக்கும்போது இந்த நேரங்காலம் பூர்வ தெரியாம படிப்பீங்க. காலையில அம்மா எழுப்பி உட்கார வைக்கிறதுக்கும் நீங்களே எதிர்த்து உட்காரதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஸோ உங்களோட சப்ஜெக்டை ஆசைப்பட்டு படிங்க. சரியான குரூப்பை செலக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் குரூப் 2 முடிங்க, அதுக்கப்புறம் குரூப் 1 பண்ணுங்க. நிச்சயமா எந்த ஒரு ஃபெயிலியரும் இல்லாம நீங்க அழகா இதை நீங்க கண்டினியூ பண்ணிடலாம். சரிங்களா? பாருங்க. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க எப்ப வேணும்னாலும் எனக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். பார்க்கலாம். ஈவெண்ட்ல கலந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அக்ஷயா உங்களோட பெரிய டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க சண்டேல. ரொம்ப நன்றி. மறுபடியும் வேற ஒரு செஷன்ல மீட் பண்ணலாம்.